வெல்கம் டு KrishVas கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்ல சத்தான ஆரோக்கியமான டேஸ்டியான மணத்தக்காளி கீரை துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீரை துவையலுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டை கீரைக்கு ஒரு கைப்பிடி உளுந்து கரெக்டாக இருக்கும். உளுந்து ரொம்பவே நல்லது, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உளுந்த பருப்பை இந்த எண்ணெயோடு சேர்த்து லேசாக ஒரு வறுத்துக்கலாம். உளுந்து லேசாக வறுபட்டதும் கூடவே ஒரு 2-3 கட்டி பெருங்காயத்தையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது பெருங்காயம் உளுந்தும் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, சின்ன துண்டு போதும், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அந்த உளுந்தோடு சேர்த்து இந்த பொருட்களை எல்லாம் நல்லா வதக்கணும். கூடவே நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். இந்த புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து எல்லா பொருட்களும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கூடவே நான் ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சு ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். இதில் இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கீரையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கீரை ஃபஸ்ட் போடும்போது தான் நிறைய இருக்க மாதிரி தெரியும். நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா அது சுருண்டு கம்மியாயிடும். கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கிற இது கம்மியாக இருந்துச்சுன்னா கீரை அந்த துவையல் கசப்புத்தன்மை தட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. சுருள வதக்குவோன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். ஃபைனல் ஸ்டெப்பாக இது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை பார்த்திங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணெல்லாம் அகற்றும், ரொம்ப நல்லது. இது கூட இந்த தேங்காய் காம்போ சேரும்போது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஒரு 2 பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. அந்த சூட்லேயே அது இதுவாகிடும். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து துவையல் பார்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃபைனலாக அரைச்சி எடுத்த துவையலுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு தாளிப்பு தான். நம்ம துவையலுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான். தாளித்து எடுத்ததுக்கப்புறமா சுட இட்லியோட சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்குங்க. நான் அன்றைக்கி ஆவி பறக்க சுட இட்லியோட பரிமாறினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை, டேக் கேர். Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas kitchen.